அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு மலர்கிட்ட நிறைய வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா அவளே இப்பதான் ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க என்னடானாக்க சும்மா அவளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே லக்ஷ்மி இருந்துட்டு, என்னடா பாக்கியராஜ் புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க, அவ எப்பவுமே செய்யற வேலை தானே, அதுக்கு தானே அவளை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், தண்ணி தானே கேட்குறீங்க, அவள் வாட்டர் கேனில் இங்கேயும் வச்சுருக்கா, ஏன் இப்போ சொம்பில் கூட வச்சுட்டு போயிருக்கா, அதை எடுத்து குடிக்கிறதுல உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, அதுக்கு கூட காலெல்லாம் வலிக்காதேம்மா, கால் வலிக்குதுன்னு சொல்லி சொல்லி இப்படி அவளை எல்லா வேலையும் எல்லா இடத்துக்கு போனாலையும் அவளை வேலை வாங்கிட்டே தாம்மா இருக்கீங்க. அவளும் மனுஷி தானம்மா, அவளும் காலையிலேருந்து எவ்வளோ வேலையை தான் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா புதுசாக பொண்டாட்டிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்க, இப்போதான் ஒருத்தி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, இவளும் வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மலர் இருந்துட்டு, போதாத்த நீங்கள் என்ன பண்ணீங்க, மதி என்ன பேசினா, அதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனை பெருசாச்சு, இது எல்லாமே கூட இருந்து பார்த்தவன் நான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் உங்களால் இந்த சின்ன சின்ன வேலை கூட உங்களால் செய்ய முடியலன்னு நினைக்கிற போது தான் ரொம்பவே கோபமாகவும் எரிச்சலாகவும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தங்கராஜ் வராங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.